அப்ளோஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்றி நடை போடுகிறது. தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பைசன் திரைப்படம் வெளியாகி இருக்கு. தீபாவளி வெளியீடாக வந்திருக்கு. தீபாவளிக்கு பெரும் பெரும் நடிகர்களினுடைய திரைப்படங்கள் வெளியாகிறது வழக்கம். முதல் முறையாக அடுத்த தலைமுறை ஒரு நியூ இயரா ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அடுத்த தலைமுறை நடிகர்களினுடைய 3 திரைப்படங்கள் வெளியாகிருக்கு. அதில் பைசன் பெரிதும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா தளத்திலையும் ஒரு இயல்பாகவே மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வருது. ஸோ கான்ட்ரவர்சி, இன்னொரு பக்கம் அரசியல், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் உள்ள இயல்பாக வந்துடும். அதனால் நிறைய பேர் இதை கொஞ்சம் உற்று நோக்குவாங்க. அந்த வகையில் பைசன் காலமாடன் படம் பார்த்துருந்தோம். எப்படி இருக்குது அப்படின்னா, இயல்பாக மாரி செல்வராஜுடைய படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி ஒரு அவருக்கு உண்டான அந்த பாணியில் நேர்த்தியாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ரிவ்யூஸும் நிறைய பேர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, பார்த்துருந்தோம். சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீபாவளி வெற்றி படமாக அது அமைஞ்சிருக்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. கூடவே இயல்பான அந்த அரசியல் உரையாடலையும் அது துவக்கி வச்சுருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக பைசன் அமைஞ்சிருக்கு. அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. இயல்பாக தான் அனுபவித்த அல்லது தான் கடந்து வந்த அந்த வழிகளை திரைப்படமாக்கணும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், தன்னை எதிர்நிலையில் வைத்திருக்கக்கூடிய அல்லது தனக்கு எதிர்நிலையில் நிற்கக்கூடியவங்களோட உரையாடணும் அப்படிங்கிற நோக்கம் இயல்பாகவே மாரி செல்வராஜுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய நீட்சியாக இந்த திரைப்படம் அடுத்த கட்டத்தில், நான் கர்ணனோ பரியேறும் பெருமாளோ அல்லது வாழையோ மாமன்னனோ பிரச்சனைகளை பேசுனதோடு தாண்டி ஒரு நபர் இன்னும் ஊக்குவிச்சு முன்னோக்கி நகரணும், இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விலகி போகணும், அதில் வன்முறையை கையில் எடுக்கிறது ஒரு நொடியில் எடுத்துடலாம், ஆனால் அதை எப்படி அதை கடந்து போகிறது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஏன் இந்த வன்முறை சிக்கலுக்குள்ள சூழலுக்குள்ளே எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க, இது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம், ஆனால் அது எப்படி ரத்தமும் சதையுமாக இயல்பாக இங்கே அமைஞ்சு போச்சு, ஒரு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது, இப்படி பல விஷயங்களை இந்த படம் உணர்த்துது. முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி ஒரு உதாரணம் சொல்லலாம் இந்த படத்தை. ஏன்னா ரொம்ப 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 ஒரு நூல் தாண்டிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்கிடக்கூடிய ஒரு கதைக்களம். கையாண்ட விதத்துலையும் ரொம்ப பக்குவமாக, ரொம்ப துணிச்சலோட, அதே நேரம் சமூகத்தில் எந்த விதமான ஒரு பதற்றத்தையுமே கொண்டு வந்துடக்கூடாதுன்ற நோக்கத்தில் முன்ன பின்னன்ற ஒரு நூல் அளவு தான், இந்த கோடை தாண்டிட்டா இது பயங்கர ஒரு பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரியான கஷ்டமான ஒரு போர்க்களம்னு சொல்லலாம் இந்த படத்தோடைய இந்த கதையாடலும், அதை எடுக்கப்பட்ட விதத்துலையும். அப்படி ஒரு கதையாடல், ஸ்பாய்லர் வேற பண்ணிடக்கூடாது. ஆனால் இயல்பாகவே தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில், அதுவும் திருநெல்வேலி தூத்துக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதிய மோதல் அல்லது 2 குழுக்களுக்கு இடையிலான மோதல்னு நம்ம சொல்லலாம். 2 குழுக்களுக்கு இடையிலான மோதல், ஆனால் அது வளர்ந்து இன்றைக்கி 2 சாதிகளுக்கு இடையிலான மோதலாக அது மாறி நிற்குது. எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பிச்சது, இப்படி பல தரப்பில் இருந்தும் பல்வேறு விஷயங்களில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி சாதாரண எளிய மக்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கு, எளிய மக்களினுடைய கனவுகளை அது எப்படி நசுக்கிட்டு இருக்குது 2 பக்கமே, எந்த பக்கமே. ஊராவே வளர்ச்சி அடைய வேண்டிய நிலையில் உலக நவீனமயமாக்கல் வந்துருச்சு, பின்னவீனத்துவம்னு பேசுகிறோம், உலகமயமாயிருச்சு, பொருளாதாரம் ரீதியில் திறந்த சந்தையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பகுதியும் எப்படி முன்னேறிட்டு இருக்குது, என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் நம்முடைய மனம் 30 வருஷத்துக்கு பின்னாடியே தேங்கி நிற்கிற ஒரு இயல்பு நிலையை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயம், பெரும்பாலும் சில இயக்குநர்கள் சினிமாவில் இருந்தே கூட எழுப்பினது, இப்போ சாதி பிரச்சனைகள் இல்லை, அதனால தான் இவங்க ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைக்களத்தில் கொண்டு போய் வச்சு அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற சில விமர்சனங்களை எல்லாம் முன்வைப்பாங்க. ஆனால் இன்னமும் நடந்துகிட்ருக்கு, இப்போவும் நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய, நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடியிலையும் பகைமை பாராட்டிகிட்டு இருக்கக்கூடிய, அதுவும் பதற்றத்தில் சமூக அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்போவும் பொருந்தி போகிற ஒரு கதையை, ஆனால் அதை தாண்டி அதனுடைய அச்சத்தன்மையையும் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பினுடைய வீரியத்தையும் காட்டி அதிலிருந்து எப்படி முன்னோக்கி நகர்றது, எப்படி நட்பு பாராட்டுறதன் மூலமாக நம்முடைய வாழ்வு எப்படி முன்னேறும், அது இந்த நாட்டுக்கும் நம்ம சுற்றி இருக்க ஊருக்கும் அது எவ்வளவு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த படம் எடுத்து காட்டியிருக்கு. கதையா, திரைக்கதையா, டெக்னிக்கலாக இப்படிலாம் சொல்லணுன்னா எல்லாரும் அவங்கவுங்க பங்கை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்தில். இயக்கமாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும்,
படத்தை ஒளிப்பதிவு செஞ்ச விதமாகட்டும், இசையாகட்டும், நடிகர்கள் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் நிச்சயமாக ஒரு ட்ரேட்மார்க்கு. இந்த கதைக்கு, இந்த களத்துக்கு, இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க இதுதான் பொருத்தமானவங்க, இதை தாண்டி இன்னொருத்தர் யோசிக்க முடியாதுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அமீரோட கதாபாத்திரம், அவர் அதில் அந்த கதைக்களத்தில் அவர் அப்படி பொருந்தி போய் நடித்தது இது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அதே போல் லால், அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர், அதை அவர் கையாண்ட விதம், அவர் வெளிப்படுத்திக்கிட்ட விதம், அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பசுபதியோட கேரக்டர், அப்புறம் அதே மாதிரி அந்த காலமாடனுடைய அக்காவுடைய கேரக்டர், அவருடைய காதலியினுடைய கேரக்டர், இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த ஊருடைய தன்மை இயல்பாக ஈஸியாக இந்த படத்தில் ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு நபரையோ ஒரு பெரிய வில்லனாக்கி அதில் ஹீரோ அந்த வில்லனை எதிர்த்து நின்று ஜெயிச்சு வர்ற அந்த சமூகத்தில் அதுவும் அப்படியான நிகழ்வும் நடந்த விஷயங்கள் தான். அப்படியும் நிறைய பேர் தங்களுடைய வேலியை உடைச்சிட்டு வர வேண்டிய தேவையெல்லாம் இருக்குது, இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை தாண்டி அப்படியான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் ஒரு பெரிய வில்லன், அந்த வில்லனை எதிர்க்கிற அந்த தன்மை, ஒரு பெரிய ஒரு காட்ஃபாதருக்கு கூட போய் நிற்கிற அல்லது அவருடைய லெகசியாக மாறுற எல்லா வாய்ப்பும் இருந்தும் அந்த தொனியில் படத்தை எடுத்துகிட்டு போகாமலும் அல்லது அந்த விஷயத்தை தவிர்த்துட்டும் வேறு வகையில் எப்படி முன்னேறது அப்படிங்கிறத இந்த படம் காட்டியிருக்கு. ஏன்னா அது இன்னும் ஈஸியாக்கியிருக்கும் படத்தோடைய வெற்றியோ அல்லது படத்தோட பிரம்மாண்டத்தையோ கதையுடைய தன்மையோ இன்னும் அது வேறு விதமாக மாற்றிருக்கும். ஆனால் அது சமூகத்தில் எப்படி இருக்கும், அது எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சோஷியல் காஸ் மேபி இப்படியான கதையாக்கியிருக்கலாம். இன்னொன்று, இயல்பாகவே இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தினுடைய, ஒரு உண்மை மனிதரினுடைய தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. அது ஆரம்பத்திலே டைட்டில் கார்டிலேயே போட்டுடுறாங்க. ஸோ அப்போ அந்த நபர் எப்படி முன்னேறினார் அப்படிங்கிற அதை பேசிக்கை தான் எடுத்துக்கிட்டு வேறு சூழல்களை எல்லாம் கதைக்குள்ளே பின்னி இருக்கிறாங்க. அதுவும் அதெல்லாம் எக்ஸாக்டாக நடந்துச்சானா இல்லை, அங்கங்கே நடந்த விஷயங்கள் வேறு அது கால வரிசையிலையும் முன்ன பின்ன நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. அது முன்ன பின்ன அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஊரோட தன்மையும் அந்த களத்தினுடைய சூழலும் அது அப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எல்லா வகையிலையும் அது பொருந்தி போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், இப்படியான படங்கள் நிச்சயமாக அதை கொடுக்கலினா தான் அது தப்பு. ஸோ அந்த வகையில் அது அமீருடைய கதாபாத்திரமாகட்டும், லாலினுடைய கதாபாத்திரமாகட்டும், 2 பேரும் 2 துருவத்தில் இருக்கக்கூடியவங்க, 2 வேறு பாதையில் இருக்கக்கூடியவங்க. இருவரையுமே பேலன்ஸ்டாக அவங்களுடைய ஒரு கிரே ஏரியாவில் 2 பேரினுடைய நன்மை தீமை, 2 பேர் ஏற்படுத்தக்கூடிய விளைவு, 2 பேர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இப்படி எல்லா விஷயங்கள்லையும் பக்குவமாக கையாண்டிருக்கிறதாகட்டும். கதையில் அந்த நபர்கள், அந்த 2 நபர்கள், லால் கேரக்டரும் அமீர் கேரக்டரும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னவா அட்வைஸ் பண்ணுறாங்க, அது எந்த வகையில் சமூக பதற்றத்திற்கு தணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் யாரையும் இன்னாரதான் அப்படின்னு ஒரு வில்லனாக்கிடாமல் அந்த சூழல் இருந்தும் அப்படி ஆக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும், எல்லா வசதியும், எல்லா தேவையுமே கூட இருந்தும் அதெல்லாம் தவிர்த்துட்டு எது அவசியம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியாக அந்த கதையை அமைச்சிருக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. இது இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் ஒரு அவசியமானதும் கூட. ஏன்னா இன்னமும் தொடர்ந்துட்டு இருந்த அந்த படுகொலைகளை நிறுத்துறதுக்கோ அல்லது ஒரு உட்காந்து பேசுகிறதுக்கோ, எங்கே நம்ம தவறிட்டோம், எங்கே நம்ம சரி பண்ணணும், நாம் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தோம், அவங்க என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தோம், அது எந்த திசையில் போகுது, இதில் எது சரி தப்பு, எதை சரி பண்ணிக்கணும், எதை நீக்கணும், எதை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்காவது, அட்லீஸ்ட் ஒரு முன்னோக்கிய நகர்வுக்காவது இந்த படம் நிச்சயமாக ஒரு வாய்ப்பாக அமைகிறதுக்கான சூழல் இருக்குது. பயன்படுத்திப்பாங்களான்னு பார்க்கணும். அப்படியான உண்மையாலுமே ஒரு டிபேட், ஒரு மாரி செல்வராஜ் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அல்லது அவர் முன்னகர்த்தணும்னு நினைக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பாராட்டத்தக்கது. அது சிறப்பாகவும் கையாண்டு பைசனில் கொடுத்துருக்குறாங்க. உண்மையே ஒரு பாராட்டத்தக்க ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமையும். எல்லோரும் நிச்சயமாக பார்க்க அவசியமான ஒரு படம் பைசன். ஏன்னா அந்த கதை மாந்தரங்களின் வழியாக நாம் சில விஷயங்களை புரிஞ்சுப்போம். அந்த புரிஞ்சுக்கிறது நம்ம சமூகத்தில் நாமே சரி செய்துக்கிறதுக்கும் முன்னோக்கி நகர்றதுக்கும் ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு நல்ல படம் இந்த தீபாவளிக்கு வந்திருக்கு. கமர்ஷியலாகவும் எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் இருக்குது. அதே நேரம் சோஷியோவாகவும் சமூக அடிப்படையிலும் அது ரொம்ப அவசியமான ஒரு டிபேட்டை, ஒரு பேச்சை
ஆரம்பிக்கிற ஒரு படமாக இருக்குது, ஒரு தேவையான ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்து இதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிறது அப்படிங்கிறது படைப்பாளனையும் தாண்டி இந்த சமூகத்துக்கு நல்லதுன்ற அடிப்படையில் நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஏன்னா பல நேரங்களில் சில விஷயங்களெல்லாம் எல்லோரும் சரியாக அதை எதை நோக்கி நம்ம பேசுகிறோமோ அதை நோக்கியே கைக்கொள்ளுருவாங்களா, எடுத்துப்பாங்களான்றது நிறைய நேரங்களில் சந்தேகமாக இருக்கும். இந்த படத்தை அப்படியான வாய்ப்புகளோடு நிறைய பேர் அணுக எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இதை எந்தளவுக்கு பக்குவமான நபர்களும் சரியான பாதையில் பயணிக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்களும் இதை எடுத்துப்பாங்கன்னு பார்ப்போம். ஏற்கனவே பரியேறும் பெருமாள் இதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டோட ஒரு யோசிச்சு தான் பார்ப்போமே, கரெக்டு தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தை அது விதைச்சிருந்துச்சு. இது அதையும் தாண்டி இன்னும் அடுத்த பரிமாணத்தை நோக்கி நகர்த்தது. படம் எல்லோரையும் ரீச் ஆகிறது. வெற்றி தோல்விங்கிறத தாண்டி என்ன மாரி செல்வராஜே சொல்லியிருந்தார், நம்பர்ஸ் முக்கியம். அது பணமாக இல்லாமல், நம்முடைய நேர்காணலில் சொல்லியிருந்தார், பணமாக இல்லாமல் அதோடைய எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அது எவ்வளோ பேர் உள்வாங்குறாங்கன்ற அந்த நம்பர்ஸ் முக்கியம்னு, அது முக்கியம்தான். ஸோ இது எவ்வளோ பேரை ரீச் ஆகுது, எவ்வளோ பேர் ஒரு மனமாற்றத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துதுன்னு நம்ம பார்ப்போம். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்றி நடை போடுகிறது. தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.